ஹிந்தி கற்றுணும் அடி செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. ஆனால் இது ஹிந்திக்காரமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன். ஹிந்தி அப்படியே கண்டுபிடிச்சிடாங்களே. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா ஏமாத்துறாங்க. சிஎஸ்டி என்ன அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? சிஎஸ்டின்றது வந்து சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் தான். இது வேற 13 கிலோ ஐயா. ஐயா எப்படி ஐயா தூக்கம்? நான் எக்ஸிலேட்டர் வேற இல்லை. தானே ரயில்வே ஸ்டேஷன்ல இதுதான் தெரியல. நான் இந்த ஏரியா நினைக்கிறேன். சரி ஓகே. 16 கிலோ தூக்க போறோம். ஓகே போ ஃப்ரெண்ட்ல போ தூங்க போ. வச்சுட்டு தூங்க. முடியல திருப்பியுமா? அவ்வளோ கஷ்டப்படுவோம்டா. என்ன போய் 13 கிலோ போறீங்கடா. கொஞ்சம் அங்கே வச்சுட்டு காசுலாம் அவர்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு கிளம்பணும். நான் வீட்டுக்கு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம். அப்புறம் குட்டீஸ் எல்லாம் கூட்டு போகிறாங்க. மணிஷ் கஃபேல சாப்பிட நம்பர் வாங்கி கொடுத்தாங்க. சொல்கிறேன் நான் சொல்லிட்டு போகிறேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் ஓகே. One eternity later. மீட்டரில் தான் போகுது. வந்து நம்ம அம்மா ஸ்கூல் பக்கத்தில் இருக்க மேங்கில் வந்து ஃபுட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட் வாங்குறதுக்காக வந்து தமிழ் ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். நம்ம இங்கேருந்து ட்ரை பண்ணோம் சாப்பாடு. இதுக்கப்புறமா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாம் வாங்க போகிறோம். ஸோ இங்கேருந்து ஆட்டோ தான் பிடிச்சி போகணுமா, கொஞ்சம் தூரம் இருக்குது. சரி போயிட்டு வாங்கிட்டு வருவோம். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. மணிஷ் கேஃபே சாமா ரெஸ்டாரண்ட் இருக்குது. தமிழ் ரெஸ்டாரண்ட் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. வெரைட்டியாக தோசை வச்சுருக்காங்க. என்ன ஒரே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம். நம்மளை சுற்றி எல்லாம் ஒரு லாங்குவேஜ் பேசுனாங்க, நம்ம மட்டும் ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. இங்கிலீஷ் சொன்னாலும் இங்கிலீஷ் வந்து தெரியல. அது பாதி இருக்குது. அவங்க எல்லாமே ஹிந்தி தான் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம வேறு பேசுகிறோம். ஓகே ஓகே. மும்பை ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். சரி ஓகே வாங்க நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த ரூம் வந்து லைக் நாளைக்கு வந்து காட்டுறேன். 3 நாள் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இன்றைக்கி நைட்டு வந்து இப்போது இங்கே கேட்வே ஆஃப் இந்தியாவை போய் பார்க்கலாம். ஓகே கிளம்பலாமா? ஃபெஸ்டிவல் தான் நினைக்கிறேன். ஏதோ அவங்க வீட்டில் பண்டிகைன்னு தெரியல. எல்லா கஷ்டமும் சாமி போட்டுட்ருக்காங்க. எப்படி தெரிஞ்சு நான் இங்கேயே சாப்பிட்டுக்கலாமே. எங்கேயே ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சரி ஓகே. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, இப்போ வாங்க போகிறீங்க மாட்டிக்கிட்டீங்க ரூட் தெரியல என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சரி இங்கேருந்து கிளம்பி இங்கேயே வந்திருக்கோம். இங்கேருந்து கிளம்பி போக மாட்டோமா? போவோம் போய் கற்றுப்போம். சரி இப்போ நம்ம இங்கேருந்து முள்ளந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டோம். ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம மற்ற ட்ரெயின் போவோம். ஓகே போகலாமா? முள்ளந்தூர் ரயில்வே ஸ்டேஷன். முள்ளந்தூர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே பாய். ஓகே. YouTube channel? Yeah, I'm a YouTuber. Okay. Now I'm going to Gateway of India. Okay. Not English? No English? No English. Ayyo. I am only for Hindi. Oh, Hindi? Okay. Hindi, Marathi. Okay. We are from Tamil Nadu. We are from Chennai. Okay, welcome to Mumbai. Thanks, bye. What's your name? My name is Sailesh. My name is Tamil Selvan. Okay. Yeah, bye. My video YouTube. Yeah.
I will put your video in YouTube. YouTube name. Wait. Okay. I will subscribe. Yeah. I just shoot many vlogs over there. Okay. For like subscribe and Yeah. Yeah, bhai. my best friend is Tamil. Oh, Yes. Suresh Pille. okay. Where is from? Ah. Sarvana Pille. Oh. Okay. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தமிழா? My best friend. ஓ Close friend. ஓகே ஒரு ஐட்டம் பாவ் வடாபாவ். Hi, vada pav is famous for Mumbai. Yes. Mumbai is vada pav. Oh, okay. In every street they used to sell vada pav only. Idli vada pav. Yeah. Idli vada. Yeah. Vada dosa. Yeah. Mumbai. Idli vada. Yes, vada pav. Yes, vada pav. Oh, Only for okay. 10 rupees. Yeah. 10 rupees. Not एकदम. Oh, okay. Take it. I know little bit Hindi, but I don't know full words in Hindi. English. I'm not English. Okay. But I can understand. No, that's enough. My wife English talking. Okay. थोड़ा English. Okay, fine. मैं थोड़ा हिंदी मालूम है. थोड़ा. This is the place, bro? Yes. Okay. Railway station. Okay. Okay, ticket for you. Thank you. No money. No. No. Thank you so much. Bye. ஐயோ எங்க அவர் ஃப்ரீயா வந்து நம்ம விட்டு போறாருங்க அவரு. ஐயோ வேணா காசு சொல்றா வேணான்னு சொல்றாரு அவரு. நம்ம வந்து முள்ளன் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. போயிட்டு நேரம் போனோம். இப்போதான் சம்பவமே இருக்குது. ஆட்டோக்காரனை கன்சர்ன் வாங்க மும்பை ட்ரெயினை இதுதான் மும்பை ட்ரெயினை மட்டும் இப்போ பாருங்க எவ்வளோ கூட்டம் ஏற போகிறாங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே இருக்கலாமோ தெரியாம. ஐயோ இவனுங்க ஏதாவது பண்ணா கூட கேட்க முடியாது. ஏர்ல 3 நிமிஷம் தான் நின்னா இறங்கிட்டானுங்க. ஏற முடியல. இல்லை தள்ளி விட்டு ஓட்டானுங்க அவன் பாட்டு. ஐயோ இது நடக்காது போகிறது. ஆமா என்ன கூட்டுனா டிக்கெட் எடுக்கிற கவுண்டர்ல முதல்ல ஏறதுதான் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு கேஷ் ஓட்டாங்க. என்கிட்டயே ஜிபேல காசு என் நேரம் காது. சரி ஓகே ஷிட் ஹேப்பன்ஸ் ப்ரோ. சரி மணி என்ன ஆகுது இப்போ? மணி வந்து 8:30. போகிறதுக்கே 9 ஆகுமா இங்கேருந்து. அங்கேயே போய் பார்த்துட்டு எப்போ வரது பார்ப்போம். என்னன்னாலும் இன்றைக்கி பார்க்குறோம். அவ்வளோதான் அவ்வளோதான். சரி கேஷ் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். பாய். இந்த மட்டும் ட்ரெயின் அவ்வளோ கூட்டம் இல்லை. கூட்டம் இருந்துச்சு பட் முன்னாடி ட்ரெயின் அந்த அளவுக்கு இல்லை. அதனால கொஞ்சம் சீட் கிடச்சி நம்ம லோக்கல் ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது. நம்ம நார்மலாக செங்கல்பட்டு போகிற ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு நம்ம தான் இது லாஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சி திருப்பி போகிறோம். ஸோ ஓகே உங்களுக்கு நான் அப்படியே இங்கேருந்து வெளியில் காட்டுறேன். எனக்கு ஆக்சுவலி எனக்கு எந்த ஊர் எதுவுமே தெரியாமல் என்னென்ன ப்ராப்ளம்னா ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃபோன்லேயே தான் வீடியோ எடுக்கணும். அண்ட் அதில் தான் நான் மேப்பை பார்க்கணும் எங்கே போகணும் எங்கே மாறி போகிறதுக்குன்னு. ஸோ அதெல்லாம் பவர் பேங்க் கீழே கொண்டு வந்துட்டேன். நம்ம நீங்கள் ஏதாவது பண்ணியாச்சும் வீடியோ எடுத்தே ஆகணும். ஸோ பார்க்கலாம். நான் உங்களை அடுத்தது வந்து சிஎஸ்டியில் பார்க்குறேன். பாய் பாய். டிவியில் வந்து லோக்கல் சேனல் போயிட்டு பார்த்தா ட்ரெயின்லேயே டிவி இருக்குது. நம்ம ஊர்லேயே ட்ரெயினில் டிவி இல்லை. என்ன கூட்டம் அப்படின்னா இப்போ நான் வந்து முல்லேருந்து சிஎஸ்டிக்கு போயிட்டுருக்கேன். எவ்வளோ 17 ஸ்டாப் இருக்குது. நடுவில் வந்து எனக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது. கூட இன்னொருத்தர் வந்துருக்காரு. அவருக்குமே ஹிந்தி தெரியாது. என்ன கூட்டம் அப்படின்னா லைக் வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது. என்ன பேசணும் புரிஞ்சு பண்ணுறாங்க.
ஏதோ குத்து மதிப்பா பெங்களூர் ஸ்டாப் அதுதான் சொல்லி சுற்றிருக்கிறேன். டீக்கே தொன்னியவா அப்படின்னு சொல்லி இன்னமும் சொல்லியிருக்கிறேன். இப்படியே ஓட்டி இந்த 5 நாள் மும்பை ஓட்டலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். பாருங்க நானும் என்ன பண்ணுறது பார்ப்போம். சிஎஸ்டி என்ன அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? சிஎஸ்டின்றது வந்து சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் தான். ரொம்ப ஒரு பிஸியான ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சுவலி சொல்ல போனா. ஸோ இது பின்னாடி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மெமரபிளான பிளேஸா மாத்திட்டாங்க ஆக்சுவலி. ஸோ பின்னாடியுமே இதோ இருக்கு பாத்தீங்களா இதுவுமே. ஸோ இதை பத்தி கொஞ்சம் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கோமா? ஸோ வந்து இதுல வந்து மொத்தம் 7 வந்து நார்மல் லோக்கல் ட்ரெயின்ஸ்க்கும் வந்து 11 லாங் ட்ரெயின்ஸ் நம்ம வெளியில போற ட்ரெயின்ஸ்க்கும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல 3 மில்லியன் பீப்புள்ஸ் கிட்ட வந்து அரௌண்ட் இயருக்கு வந்து பாஸ் ஆகிட்டே இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடம் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா பந்தர், பூரி பந்தர் அப்படின்னு இருக்கு. பூரினா என்ன அப்படின்னா வந்து சாக்ட்னு அர்த்தம். அண்ட் வந்து பந்தர்னா போர்ட் அப்படின்னாங்க. ஸோ இது ஆக்சுவலி ஒரு துறைமுகமா தான் ஆக்சுவலி இருந்திருக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் ஃப்ரம் எங்க இருந்து அப்படின்னா வந்து சிஎஸ்டில இருந்து டு தானே வந்து 34 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ட்ரெயின் வந்து அங்க இருந்து போயிருக்கு. பில் பண்ணா அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து ஃபெட்ரிக் வில்லியம் ஸ்டீவ்ஸ் சொல்லிட்டு அவர் தான் வந்து இதை பில் பண்ணிருக்காரு. ஸோ இது வந்து சிம்பிளா ஒரு நார்மல் ஒரு ரயில்வே ஸ்டேஷனா இருந்த ஒரு இடம் வந்து ஒரு கிராண்ட் மெமோரியல் பிளேஸா மாறினதுக்கு காரணமே இந்த ஆள் தான். குவீன் விக்டோரியா அவங்க வந்து அவங்களோட ஆட்சிக்கு அப்புறம் இது வந்து என்ன விக்டோரியா டெர்மினஸ் மாறுச்சு. இது எப்போ பில்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து 1887 தான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து உள்ள இருக்க ஆர்கிடெக்சர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈஸ்டர்னும் சரி வெஸ்டர்ன் ரெண்டு கல்ச்சரும் பில்ட் பண்ண சேர்ந்து பில்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ லைக் ஒரு உள்ள காமிச்சிருப்பேன் அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தா சரி, கிளாக்ல இருந்து அந்த பில்லர்ஸ்ல இருந்து தூண்ல இருந்து எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது இதுல வந்து இன்னொரு இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கமும் அந்த இடத்துல வந்து ஒரு டைகரும் இருக்கும். சிங்கம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா கிரேட் பிரிட்டனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் வந்து டைகர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது ஆக்சுவலி. ஸோ குவீன் விக்டோரியாஸ் அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து எப்படி வந்து சிஎஸ்டியா மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா 1996ல நம்மளுடைய நம்மளோட சிவாஜி அவர் இருக்காரு இல்லையா, அவர் பீரியட் வர போகுது. அதான் லைக் மகாராஷ்டிர பீரியட் அப்படின்னு மகாராஷ்டிர பீரியட் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பிடி அப்படின்னா வந்து விக்டோரியா டெர்மினஸ்ன்றது வந்து சிஎஸ்டியா மாறுச்சு. ஸோ இதுதான் வந்து இதோட பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி தான் இதோடைய ஹிஸ்டரி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க சும்மா சுத்தி பார்த்துட்டு அடுத்தது நம்ம இன்னொரு இடத்துக்கு தான் போக போறோம். அது என்ன அப்படின்னா வந்து கிரேட் வே ஆஃப் இந்தியாவுக்கு தான் போக போறோம். ஸோ அடுத்தது அங்க போகலாம். ஆல்ரெடி டைம் ஆச்சு, இங்கே மணி 10 கிட்ட ஆகுது. நம்மளுக்கு 11:30 மணிக்கு வந்து ரிட்டர்ன் ட்ரெயின் இருக்கு. அதுக்குள்ள சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் வருவோம். போலாமா? வே ஆஃப் இந்தியா how much? How many person? Only two. No, 120. 120 for one person? No, 2 person. 80 directly go. You pay 100. ஞாபகம் இருக்கா அஞ்சன் படத்துல அந்த கல்லாடி ஓடுங்க இல்லையா, அதே மாதிரிதான். ஆம்பள ஐஸ்வர்யா ராய்டா. ஸோ ஃபைனலி போகும்போது டபுள் டக்கர் பஸ்ல போகும்போது ட்ரை பண்ணி பார்ப்போம் போக முடியுதா அப்படின்னு. போக முடிஞ்சதுன்னா எனக்கு தப்பதான் இருக்கும். எல்லாம் ஓ that's sharp PSC no I know okay ஏதோ ஒரு ஈவென்ட் போயிட்டு இருக்கு போல. ஸோ சமாரிச்சு அதான் மும்பை நைட் லைஃபுக்கு தானே வாழ்க்கையே. ஸோ அந்த மாதிரி தான் இங்க. ஓகே this one oh this is 1984 oh this was built okay event today that's an event today Kalagoda festival oh okay tomorrow last day oh okay ஓபன்ல இருக்கும். இது வந்துடலாம் இல்ல, இதை பார்க்கலான்னு வந்தா எல்லாமே இப்போ இதை பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி மேஜர் பிளேஸ் இன் மும்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்வே ஆஃப் இந்தியா தான். எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருந்தது, கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கும் இந்தியா கேட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு.
அப்புறம் தான் பார்க்கும்போது தெரிஞ்சு கேட்வே ஆஃப் இந்தியான்றது வந்து லைக் பிரிட்டிஷ் எம்பையர் ஃபர்ஸ்ட் ரூல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த டைம்ல வந்து இந்த இடத்துக்கு விசிட் பண்ண வரும்போது அவங்க நினைவு சின்னமா ஜார்ஜ் அண்ட் குவீன் எலிசபெத் அவங்க இருந்த டைம்ல வந்து இங்க வரும்போது ஒரு நினைவு சின்னமா அவங்களுக்காக இந்த பிளேஸ் வச்சது. ஸோ அதுதான் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, அது வந்து போகும் நான் சொல்றேன். ஸோ பின்னாடி என்ன இருக்கு பாத்தீங்களா, இதுதான் தாஜ் ஹோட்டல். ஸோ இந்த இடத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கும் முன்னாடி, அது ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. ஸோ அதை பத்தி நீங்க வேற சேனல்ல பாருங்க. இந்த இதுல வந்து கொஞ்சம் காமெடி பண்ண மட்டும் போயிடும். ஸோ இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தது இந்த பிளேஸை பாக்குறதுக்காக தான். நான் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன், பட் ஆனா இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம தாஜ் ஹோட்டல்லையும் பார்த்து இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஆக்சுவலி மெரைன் டிரைவ் வரும். இங்க இருந்து வேற பஸ் பிடிச்சி போகணும். அது போக முடியுமான்னு தெரியல. மெரைன் டிரைவ் போகணும், டைம் ஆகும். ஆக்சுவலி இங்கே மணி இப்போ என்ன ஆச்சு, மணி இங்கே 10 ட்ரெயின் பிடிச்சே ஆகணும் கன்ஃபார்ம். அப்போ நம்ம 12:30 கிட்டயாவது நம்ம ரூம் போவோம். 1.5 hours ஆச்சு போட்டு வரதுக்கே. ஸோ அது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போகணும். லாஸ்ட் டைம் வந்து 12:24 சொன்னாங்க, பட் நம்ம லாஸ்ட் டைம்ல அப்படி மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து மாட்டிப்போம். मरीन ड्राइव की कितना पैसा है? कितना पैसा फॉर मरीन ड्राइव? कितना आदमी? 2 people. 2 people 200. नो भाई, नो 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 नो, अरे कोई भी लेगा, मैं नहीं, कोई भी लेगा. नो भाई, नो भाई, 180 लेना, 180. नो 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 नो. யாரை பற்றி ஏமாத்துறாங்க நம்மள மீட்டிங்கில், வேலைக்கு ஆகாது. இங்கே பாருங்க, இங்கே சண்டைலாம் போடுறாங்க. ஓகே, நம்ம வந்து பார்ப்போம் ஏதாவது ஷேர் டாக்ஸி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க நம்மள. ஏடா ஹிந்தி கற்றுன்னு அடி வேண்டாம். செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. ஆனால் இது ஹிந்திக்காரமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன், எங்கேயும் அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்களே. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா? ஸோ வந்து மெரைன் டிரைவ் போகலான்னு பார்த்தோம், பட் ஆனால் வந்து போக முடியவில்லை என்னால். ஏன்னா வந்து காசு அதிகமாக கேட்குறாங்க ஓட்டணும். ஷேர் டாக்ஸி பார்த்தா ஷேர் டாக்ஸியே வரல. பஸ்ஸும் பார்த்தா இங்கே இருக்குன்னு தெரியல பஸ் ஸ்டாப். ஸோ இப்போது வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் டோலி நம்ம இங்கே கிளம்புறோம். நாங்கள் தண்ணியெலாம் ரொம்ப பொலிஷன் எல்லாம் துப்பியே வச்சு ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குது. கொஞ்ச நேரம் இப்படி கூட உட்காரவும் இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் அழகாக ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி கிளம்பலாம். நான் என்ஜாய் பண்ணேன், அதே விஷயத்த உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ. Hope you enjoyed it. So that's it for this video, guys. நம்மளால கட்டிருக்கு பொலிதான் சாப்பிட முடியும். பொலி வந்து சுருக்கமாக சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப்பிட விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா. போகும்போது நம்மளை ஏமாத்திட்டாங்க 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 100 ரூபான்னு கேட்டு. இப்போ வரும்போது 30 ரூபா தான் ஆச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஷேர் டாக்ஸி இருக்கும். ஷேர் டாக்ஸி எடுத்துங்க, தனி டாக்ஸி மட்டும் எடுத்துக்காதீங்க. தனி டாக்ஸி எடுத்தால் வரும் 100 ரூபான்னு கேட்டு ஏமாத்துறாங்க. இப்போ வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பணுன்னா ஒன்றும் சாப்பிடல. எப்போ மதியானம் அந்த ஸ்டோர் கொஞ்சமாக சாப்பிட்டாலே அதுதான். ஸோ இப்போ நைட்டு டின்னர் முடிக்கல, மணி ஆல்ரெடி 11. ஓகே, ஸோ நம்ம வந்து சிஎஸ்சி ஸ்டேஷன் வந்தாச்சு. உள்ளே ஏதாவது இருக்கும், அங்கே போய் சாப்பிடலான்னு தான் பிளான் வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா மொத்தம் எத்தனை டெர்மினல் இருக்குன்னு. மொத்தம் 18 பிளாட்ஃபார்ம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ வந்து 7 வந்து சபர்பனுக்கும் எக்ஸ்பிரஸ்க்கும் வந்து மிச்சது எல்லாமே ஸ்டேஷன் தான். அம்மா ரஷ்ஷாக இருக்கும் இப்போலாம். இப்பயே பாருங்கள் எப்படி. ஆனால் பீகாஸில் ஒன்றும் வந்து அவ்வளோ தான் கேலி கத்தம் இல்லையா. ஸோ பேர் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தான் புரிய பார்ப்போம். ஏதாவது இருந்தால் சாப்பிடுவோம். பயங்கரமாக பசிக்குது எனக்கு. தோசை கிட்ட தோசை வாங்கினடா மேலே
இடம் இருக்குல்லடா உட்காரத்துக்கு, அங்கே தானே சாப்பிடுறது கேட்டேன். இங்கே மேலே போகக்கூடாதுன்ட்டாங்க கேட்டா என்ன பண்ணுறது, போதான் வருது. என்ன பண்ணேன், பசிக்குது, நின்று கொஞ்சம் தான் சாப்பிட்டாது. அதனால அவனை நான் சும்மா விட்றேன். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் ஏன் தெரியுமா, இந்த தோசை ஒன்றே எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு சிறப்பாக அடிப்பீங்க. இந்த தோசை 125 ரூபா போய் கேட்டேன். இது ரேட் கேட்கல, நான் பஸ் ஆர்டர் பண்ணிட்டேன், போடுறேன்னு சொல்லியிருக்கிறான். என்ன பண்ணுறது, எல்லாம் வந்தால் இவ்வளோ தான் அதிகமாக ஆகுது. மூடிக்கின்னு வெளியிலேயே எங்கேயா தின்னு இருக்கணும். இதுதான் இந்த காசு. ஓகே, தோசை எப்படி இருக்குது நீங்கள் சாப்பிட்டு சொல்கிறேன். இது நார்மல் தோசை இல்லை, மசாலா தோசை. ஓகேன்னா மழை போதா, ஒரே மாவு தானே. ஓகே, ஆனால் இப்போ கூட தோசை சாப்பிட கூட மாதம் ஏற்றுக்க மாட்டேன். 125 ரூபா கொடுத்து நான் தோசைலாம் வாங்கி சாப்பிட்டதே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். துபாய் கூட அப்படி வாங்கல. ஓ சாப்பிட்ட முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டே 125 ஒருத்தெல்லாம் கிடையவே கிடையாது. 2 கிலோ மாவு வாங்கலாம்டா 125. சரி, ஓகே ஃபைன். என்ன பண்ணுவோம், போயிட்டு ட்ரெயின் ஏறுவோம். செம்ம டயர்டாக இருக்குது. நான் ட்ரெயினில் அவங்கள பார்க்குறேன். பாய் பாய். ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு டக்கு 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 ட்ரெயின் வந்துனே இருக்குது. தூக்கம் போயினே இருக்கிறானுங்க. பாட்டி எங்கடா போறீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நேரம் எவ்வளோ 1 hour நின்றுட்டு வரும், முடியவே இல்லை. அதுவே ஜார்ஜரில் தான் ஆக்சுவலி ஏறினாங்க. ஐயோ, இங்கே நான் எல்லாம் வீடியோவில் தான் பார்த்துக்கிறேன், நேரில் அடி பார்க்குறேன். வீடியோ ட்ரெயின் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு, அப்படியே வர ஏறானுங்க. உடனே வந்து ஏறானுங்க, சீடு பிடிக்கிறானுங்க. ஐயோ, நான் இதே ஓரமாக நின்ட்டேன். அதனால் சுத்தமாக முடியல. ஏன்னா காலைல தான் வந்தோம், காலையா நைட்டு தான், சாயங்காலம் தான் வந்தோம். வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே எப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோமா, சுத்தமாக முடியவில்லை. ஒரு 3 நாளில் இருக்குது. இதே மாதிரி தான் துபாயில் இதே தான் பண்ணேன். 5 நாளுமே தொடர்ந்து வீடியோ எடுத்து உடம்பு பாலாக்கிட்டேன். அதே மாதிரி நான் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இத்துடன் நான் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் செத்துட்டான்டா. இவங்க எங்கே இடிச்சிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. வேண்டாம், அதான் மணி கரெக்டாக 12:10 கிட்ட ஆகுது. இப்போ தான் செம கூட்டம் இங்கே. நம்ம ஊர் சென்னையில் இருக்கிற மாதிரி தான். லைக் பீப்புள் ஆர் என்ஜாயிங் தேர் லைஃப் இன் மும்பை. ஃபைனலி ரூமுக்கு ரீச் ஆயாச்சு. நான் இங்கே தான் ரூமுக்கு தூங்க போகிறோம். இப்போ தான் எல்லோரும் பார்ட்டி பண்ணுறதுக்கு வெளில ஜாலியாக சுற்றுறதுக்கு இப்போ தான் எல்லாம் கிளம்பி போயின்னுக்கிறாங்க. இது அப்படியே உள்டாவா இல்லை, அப்படி தாங்க. அது அங்கே வாழ்க்கை, அவ்வளோதாங்க மேட்ரு. பாய், டாடா, குட் நைட்.